பலா செடிங்களா? ஓகே 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 வைங்க. இது என்ன செடிம்மா? இது ரெண்டாவது செடி. இந்த செடி இன்சுலின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது? ஓகே ஓகே நல்லா இருக்கு. ஓகேம்மா. அடுத்தது என்னது? ஓமவல்லியா? ஓகே 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 ஓகே. சளிக்கு வருதா? ஓகே ஓகே. சீரக எதுக்கு உள்ளது இது? செரிமானத்துக்கு, சிறுநீரக பிரச்சனைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுமா ஓகே 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 ஓகே. ஆ அது எதுக்கு உள்ளது? குடி சமயம்னா இந்த அங்கே வச்சிங்களேன். இதுக்கு சிறுகுறிஞ்சானா? ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று சொன்னீங்க, சர்க்கரைக்கு ஒன்று சொன்னீங்க. அந்த அந்த சரியா? ஓகே 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 ஓகே. இதுவரை நண்பர்களே, உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறை ஆடுதுறை. இது கும்பகோணத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பாருங்கள், சோற்று கற்றாழை. இது சோற்று கற்றாழை வந்து உடல் நச்சு மற்றும் சோற்றை நீக்கமாக சோற்று கற்றாழை. கேசவர்த்தனி அதை படித்து பார்த்துங்க. இது பாருங்கள், இரணக்கல்லி. கல்லை கூட உடச்சி எடுக்கும் அது. ஆமாம். வல்லாரை, அது வல்லாரை செடி. தவசிக்கீரை, ரத்த சோகை போகணும். மருதாணி, இன்சுலின் செடி. இது சளி மற்றும் இருமுறை குணப்படுத்தும். ஓமவல்லி செடி. விஷநாராயணி. திப்பிலி.